ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் செய்ய போகிறோம். மிக்ஸு சாம்பார். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி பருப்பு போட்டுருவேன். பருப்பு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டு வேக வச்சிடலாம். வெயிட் பண்ணலாம். சாம்பார் செய்யறதுக்கான பொருட்கள் கொஞ்சமாக முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். ஒரு ஹாஃப் முருங்கைக்காய், கொஞ்சமாக ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். இது சாம்பார் வெங்காயம், சின்ன சின்ன ஆனியன் சொல்லலாம். கொஞ்சமாக மாங்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். இட்லிக்காய்க்கு பாதி அளவு தான் இருக்குது புளி இருக்குது. ஸோ நம்ம மாங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஊறட்டும். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சாம்பார் வெங்காயம் சேர்த்துடலாம். முருங்கைக்காய், மாங்காய், ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமாக தக்காளி சேர்த்துடலாம். ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா புளிப்பாக இருக்கும் சாம்பார். ஆல்ரெடி மாங்காய் புளியெலாம் போடுறதுனால கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துறேன். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், பருப்பு வெந்துச்சு. இப்போ இதை நம்ம கரைச்சிடலாம். பருப்பு கரைச்சாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஹாஃப் கிளாஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி. இப்போ நம்ம இதில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி. நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள். கொஞ்சமாக பெருங்காயம். கேஸில் இப்போது குக்கர் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைலாம் வேக வச்சுக்கலாம். குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம். 2 விசில் விடக்கூடாது. 2 விசில் விட்டாக்கா முருங்கைக்காய் நல்லா குழஞ்சி பீஸாக ஆயிரும். ஸோ ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம். நீங்கள் வேணும்னா கடாயில் கூட வேக வச்சிடலாம். புளி போடுற மாதிரி இருந்தால் மாங்காவும் தக்காளியும் கரெக்டாக போடுங்க, இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும். ஒரு விசில் விட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். சாம்பார் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு. இது பாருங்கள், முருங்காவும் ரொம்ப வேகலை, கரெக்டாக வெந்திருக்கு. 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா முருங்காய் 2ஆக துண்டு ஆயிரும், உடஞ்சிரும் முருங்காய். ஸோ ஒரு விசில் மட்டும் விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக முடிக்கலாம் இந்த சாம்பாரை. நீங்கள் வேணும்னா ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுலாம். 5 to 10 minutes தான் ஆகும். நான் சீக்கிரமாக வேகணும்னு சொல்லிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி அப்படியோட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாம்பார். நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.